ஹலோ ஆஸ்பிரண்ட், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். ஸோ மிஷன் நார்செட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல நம்ம எம்சிக்யூஸ் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. என்னடா இவன் இவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்காதீங்க. இன்னும் கரெக்டா இன்னையோட 60 days தான் இருக்கு. அதனால ஆஸ் யூஷுவல் 50 days எம்சிக்யூ சேலஞ்ச் போடலான்னு சொல்லிட்டு இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் 10 days வந்துட்டு ரீசெண்ட் அப்டேட்ஸ் என்னென்ன வந்திருக்கோ அது ஒரு வீடியோவா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கேன். அதான் இந்த இயருக்கான என்னோட நார்செட் 11க்கான பிளான். ஓகேவா? நார்செட் 10 பாசிட்டிவா இருந்திருக்கா சந்தோஷம். சில பேருக்கு நெகட்டிவா இருக்கும். நெகட்டிவா இருந்தா மனம் தளராம ஒர்க் பண்ணுங்க. எனக்கு நெகட்டிவ் தான் ஆச்சு நார்செட் 10. அதனாலதான் இந்த வாட்டி கொஞ்சம் இயர்லியரா ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னும் என்னோட வேலையை நான் அதிகரிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பா நம்மளுக்கு நார்செட் 11 ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்குங்கிறத நம்பி வாங்க இன்னைக்கான கொஸ்டின்ஸ் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்: during discharge teaching, a patient with depression, a psychiatric nurse informed him to avoid food containing thiramine, such as cheese, milk, wine, preserved meats, and avocados to prevent hypertensive crisis. Which class of antihypertensive drug is prescribed to the patient? ரொம்ப சிம்பிளான கொஷின். ஆன்டி டிப்ரெசன்ஸ் ஏதோ எடுக்கிறாங்க. they already mentioned we have only three major types of antidepressant. ஒன்னு எஸ்எஸ்ஆர்ஐன்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஏல இருக்கிறது தான் எஸ்எஸ்ஆர்ஐ, செலக்டிவ் செரோட்டோனின் ரிசெப்டார் இன்ஹிபிட்டார். டிசிஏம்பாங்க, ட்ரைசைக்ளிக் ஆன்டி டிப்ரெசன்ட். அண்ட் எம்ஓஏஐ, மோனோ அமினோ ஆக்சிடேஸ் இன்ஹிபிட்டார். ஓகேவா? இதான் வந்துட்டு த்ரீ கிளாஸஸ் ஆஃப் ஆன்டி டிப்ரெசன்ட். ஸோ தைரமின் ரிச் ஃபுட் சாப்பிட்டா ஹைப்பர்டென்சிவ் கிரைசிஸ் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மோனோ அமினோ ஆக்சிடேஸ் இன்ஹிபிட்டார் சாப்பிட்டாதான் இந்த மாதிரி ஹைப்பர்டென்சிவ் கிரைசிஸ் வரும். ஓகேவா? மற்ற ஆப்ஷன்ஸ்ல என்னென்ன இருக்கு? லைக் எஸ்எஸ்ஆர்ஐயோட சைட் எஃபெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செலக்டிவ் செரோட்டோனின் ரிசெப்டார் பிளாக்கர். யூஸ்வலா அந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் வரும், ஹெட்ஏக் எல்லாம் வரும் எஸ்எஸ்ஆர்ஐயோட சைட் எஃபெக்டா. தென் எம்ஓஐ சொல்லியாச்சு. டிசிஏவோட சைட் எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ட்ரைசைக்ளிக் ஆன்டி டிப்ரெசன்டோட சைட் எஃபெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் காசஸ் கார்டியாக் டாக்ஸிசிட்டி. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு அந்த இதெல்லாம் பார்க்கணும், ஹார்ட் ஃபங்க்ஷன், அந்த எக்கோ அதெல்லாம் சொல்லிட்டு பார்க்கணும் கண்டிப்பா. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஆசிட் ஃபாஸ்ட் ஸ்டெயினிங் யூஸ்ட் இன் கிளினிக்கல் ஸ்பெசிமென் ஷோயிங் Mycobacterium tuberculosis is named. Okay, so we all know Mycobacterium tuberculosis டிபிக்கான காசட்டி ஏஜென்ட். அதை எப்படி நீங்க ஸ்டெயின் பண்ணுவீங்க? ஆசிட் ஃபாஸ்ட் ஸ்டெயினிங் சொல்லுவாங்க. அதோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல என்ன இருக்கு? கிராம் ஸ்டெயினிங் இருக்கு, ஆல்பர்ட் ஸ்டெயினிங் இருக்கு, ஜீல் நெல்சன் ஸ்டெயினிங் ஒன்று இருக்கு. ஓகே, யூ ஆல் நோ கிராம் ஸ்டெயினிங். வாட் இஸ் கிராம் ஸ்டெயினிங்? நார்மலான நம்ம பாக்டீரியா, யூஸ்வலா நார்மல் பாக்டீரியாவுக்கு யூஸ் பண்ற ஸ்டெயினிங் டெக்னிக் பேர் தான் வந்துட்டு கிராம் ஸ்டெயினிங்கிறது. கரெக்டா? ரெண்டாவது ஆப்ஷன்ல வேற என்ன இருக்கு? ஆல்பர்ட் ஸ்டெயினிங் இருக்கு. வாட் இஸ் ஆல்பர்ட் ஸ்டெயினிங்? கார்னி பாக்டீரியம் டிப்தீரியா. ஓகேவா? டிப்தீரியா டயக்னோஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஸ்டெயினிங் டெக்னிக் பேரு தான் ஆல்பர்ட் ஸ்டெயினிங். தென் தேர்டு கிம்சா ஸ்டெயினிங். வாட் இஸ் திஸ் கிம்சா ஸ்டெயினிங்? ஆக்சுவலா எனக்கும் தெரியாது, இந்த கொஸ்டின்காக தான் நானே பார்த்தேன். இட் இஸ் யூஸ்டு ஃபார் மலேரியல் ஸ்டெயினிங்காக யூஸ் பண்றாங்களா? அப்ப ஃபைனல் ஆன்சர் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், ஜீல் நெல்சன் ஸ்டெயினிங் இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்டெயினிங் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலை. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, ஜீல் நெல்சன் ஸ்டெயினிங் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின்: the first drug of choice to treat an anaphylactic reaction is. அனஃபிலாக்டிக் ரியாக்ஷன்ல என்ன ட்ரக் கொடுப்பீங்க? ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்கலாம், எபினெஃப்ரின் கொடுக்கலாம், ஆன்டிஹிஸ்டமின் கொடுக்கலாம், பிராங்கோடைலைட்டஸ் சம்டைம்ஸ் கேன் பி given. அப்ப எல்லாமே கொடுக்கலாம். ஆனா என்ன கேட்டிருக்கான் கொஸ்டின்ல? ஃபர்ஸ்ட் ட்ரக்னு கேட்கிறான். ஃபர்ஸ்ட் ட்ரக் என்ன? எபினெஃப்ரின் தான். ஓகே, அனஃபிலாக்டிக் ரியாக்ஷன் எது வந்தாலும் the best ever drug of choice will be epinephrine. Next, what is the function of mRNA? Okay, actually RNA we have
three major types of RNA. One is mRNA, another is rRNA. Okay, we'll see one by one. நான் ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துலாம். M stands for, இதுல M stands for என்ன அப்படின்னா மெசஞ்சர் RNA. ஓகே, மெசஞ்சர்னா என்ன? It carries the message of protein synthesis. அப்ப கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி தான். ஓகேவா? நெக்ஸ்ட் rRNA. What is R? R stands for ribosomal RNA. ஓகேவா? So it helps to form ribosome. இது என்னது? rRNA யோட ஃபங்க்ஷனு. நெக்ஸ்ட் மீதி ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. mRNA படிச்சாச்சு, rRNA படிச்சாச்சு. தேர்ட் RNA என்ன? எஸ், தேர்ட் RNA இஸ் நீங்க நினைச்ச அதே ஃபங்க்ஷன் தான். இட் இஸ் tRNA. What is tRNA? T stands for transfer RNA. Transfer RNA என்ன செய்யும்? It escorts the amino acids to the ribosome. Transferனா என்ன? மாத்துறது. ஓகேவா? அமினோ ஆசிட் ரைபோசோம்ஸ்க்கு கொண்டு போறது தான் இந்த RNA-யோட ஃபங்க்ஷன். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கேரிஸ் மெசஞ்சர்ஸ் டு த புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு தான். ஆனா மற்ற RNA என்ன, அதோட டைப்ஸ் அதுவும் நம்ம படிச்சாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? The optimal target for patient with diabetes mellitus is maintaining a glycolated hemoglobin HbA1c at. ஆக்சுவலா HbA1c-க்கான ஃபுல் ஃபார்ம் யூ ஆல்ரெடி நோ, அவங்களே கொடுத்துருக்காங்க, கிளைக்கலேட்டட் ஹீமோக்ளோபின். யூஸ்வலா இது என்ன சொல்லும்? ஒரு இண்டிவிஜுவலோட 3 months-ஓட சுகர் ஸ்டேட்டஸை சொல்றது தான் வந்துட்டு கிளைக்கலேட்டட் ஹீமோக்ளோபின். ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு கிளைக்கோலேட்டட் ஹீமோக்ளோபின் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ல above 6.5, below 6.5, 9, below 9 அப்படின்னு இருக்கு. ஸோ இட் ஷுட் பி below 6.5. ஓகேவா? ஸோ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட்டை HbA1c எதுக்கு மேல இருந்தா டயக்னோசிஸ் ஆஃப் டயபெட்டிஸ் நீங்க டயக்னோஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஒரு டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் டயக்னோஸ் பண்ணிக்கிறதுக்கு HbA1c வேல்யூ எதுக்கு மேல இருக்கணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டா பண்றீங்க. நெக்ஸ்ட், இது கொஞ்சம் புதுசான கொஸ்டின். A food guide pyramid is a nutritional education guide. Which of the given statement is or are true அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபுட் கைட் பிரமிட் இருக்கான். இந்த ஃபுட் கைட் பிரமிட்ல எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன்ல என்னென்ன இருக்குன்னா, we have each of the food group provides some of the nutrient required. Each of the food group provides all the nutrient required. Food in one group cannot replace those in another. Food group towards the top of the pyramid are increasingly more important அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஆக்சுவலி நான் ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். யூ ஆல் நோ வாட் இஸ் பிரமிட். ஓகேவா? பிரமிட்னால என்ன அர்த்தம்? இதுதான் பிரமிடுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த ஃபுட் குரூப்பை வந்து நம்ம யூஸ்வலா வந்துட்டு 4 கேட்டகரைசேஷனா கொடுப்போம். ஓகேவா? 4 கேட்டகரைசேஷன்ல கொடுப்போம். இந்த மேல இருக்க காம்போனன்ட் வந்து ரொம்ப கம்மியா எடுக்கணும். ஓகேவா? கீழே இருக்க காம்போனன்ட் தான் ரொம்ப அதிகமா எடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரொம்ப அதிகமா எடுக்கிறது என்னது? இப்போ நம்ம அந்த ஃபுட்டுல இந்த வீட்டு, ரைஸு இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு அதிகமா எடுப்போம். அது வந்துட்டு கீழே இருக்கணும். செகண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கும். தேர்ட்ல உங்களுக்கு அந்த மில்க் ப்ராடக்ட்லாம் இருக்கும். லாஸ்ட் இந்த டாப்ல இருக்கிறதா உங்களுக்கு அந்த ஆயில், சீஸ் அதெல்லாம் இருக்கும். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஈச் ஆஃப் த ஃபுட் குரூப் ப்ரொவைட் சம் ஆஃப் த நியூட்ரியன்ட் ரெக்வயர்ட். எஸ், கரெக்ட். ஓகேவா? ஏதாவது ஒரு நியூட்ரியன்ட் தான் கொடுக்கும். இப்போ கீழே பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் தான் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட், ஈச் ஆஃப் த ஃபுட் குரூப் ப்ரொவைட்ஸ் ஆல் த நியூட்ரியன்ட் ரெக்வயர்டான்னு கேட்டா கிடையாது. தேர்ட், ஃபுட் இன் ஒன் குரூப் cannot replace those in another. எஸ், இதுவும் கரெக்ட். ஏன்? நான் இப்பதான் சொன்னேன், கீழே இருக்கிறது தான் நம்ம அதிகமா சாப்பிடுவோம். இப்போ ஆயில் வந்துட்டு நம்ம இங்க கீழே ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? ஆயில் நிறைய குடிக்க முடியுமா? இல்ல சீஸ் நிறைய சாப்பிட முடியுமானா கிடையாது. ஓகே, ஸோ அதனால ஃபுட் இன் ஒன் குரூப் cannot replace those in another. Then fourth, food in group towards the top of the pyramid are increasingly more important. மேல பிரமிட் மேல இருக்கிறது ரொம்ப முக்கியமா கேட்டா கிடையாது. பிரமிட் கீழே இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அப்ப எது ஆன்சர்? 1 and 3 தான் ஆன்சர். ஸோ கரெக்ட் ஆன்சர் எது? எஸ், இதுதான்.
ஒன்லி 1 and 3 ஆர் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஃபுட் பிரமிட் புதுசான விஷயமா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஃபுட் கைட் பிரமிட் நம்ம சேனல்ல ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். When an antigen is mixed with a corresponding antibody at the suitable pH, temperature, antigen-antibody reaction causes clumping of particles together. This reaction is known as. என்ன சொல்லிட்டாங்க? antigen-antibody reaction நடக்குதுங்க. What is that called அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? யூஸ்வலா நம்ம என்ன சொல்லுவோம்? That is known as agglutination சொல்லுவோம். What is meant by agglutination? ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரெண்டும் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகி இருக்கிறது பேரு தான் வந்துட்டு அக்ளூட்டினேஷன். மற்றது இப்ப பிரிசிபிட்டேஷன்லாம் தெரியும். பிரிசிபிட்டேஷன்னா என்ன அர்த்தம்? சொலிபுல், அதாவது ஏதாவது ஒரு விஷயம் ஈஸியா சால்வ் ஆகுது, மீன்ஸ் ஈஸியா கரையுது, கரையாம போறது, அதை பிரிசிபிட்டேஷன் சொல்லி சொல்லுவோம். தென் காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது வந்துட்டு யூஸ்வலா அந்த புரோட்டீன்ஸ்ல பாக்குறது தான் வந்து காம்ப்ளிமெண்ட் ஃபிக்சேஷன். இம்யூனோஃப்ளோரசன்ஸ், யூஸ்வலா இம்யூனோஃப்ளோரசன்ஸ் வந்துட்டு என்ன செய்வோம், நம்ம மைக்ரோஸ்கோப்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த டெக்னிக் பேர் தான் வந்துட்டு இம்யூனோஃப்ளோரசன்ஸ். ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அக்ளூட்டினேஷன் ரியாக்ஷன் தான். தென் விச் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் செகண்டரி ப்ரிவென்ஷன்? செகண்டரி ப்ரிவென்ஷனுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ல என்னென்ன இருக்கு? ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிசீஸ் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன், ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் கார்பேஜ், ஸ்கிரீனிங் அண்ட் கேஸ் ஃபைண்டிங், என்கரேஜிங் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஓகேவா? என்கரேஜிங் பிசிக்கல் ஆக்டிவிட்டி யூஸ்வலா என்ன வரும் அப்படின்னா பிரைமார்டியல் ப்ரிவென்ஷனா வரும். ப்ராப்பர் டிஸ்போசபிள் ஆஃப் கார்பேஜ் பாத்தீங்கன்னா பிரைமரி ப்ரிவென்ஷன். ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிசீஸ் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் பாத்தீங்கன்னா டெர்ஷரி ப்ரிவென்ஷன். அப்ப மீதி இருக்கிறது என்ன? ஸ்கிரீனிங் அண்ட் கேஸ் ஃபைண்டிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் செகண்டரி ப்ரிவென்ஷன். அப்ப கரெக்ட் ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி, ஸ்கிரீனிங் அண்ட் கேஸ் ஃபைண்டிங் தான். தென் நெக்ஸ்ட் இங்கிலீஷ் பிளஸ் ரீசனிங் கொஸ்டினும் நம்ம ஆட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். கேச்சிங் த இயர்லியர் ட்ரெயின் வில் கிவ் அஸ் டேஷ் டு டூ சம் ஷாப்பிங். என்ன சொல்றாங்க? நான் ட்ரெயினை சீக்கிரமா பிடிச்சதுனால எனக்கு ஷாப்பிங் பண்றதுக்கு டைம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆப்ஷன்ல என்ன இருக்கு? சான்ஸ், லக், பாசிபிலிட்டி, அக்கேஷன். ஆக்சுவலா லக்கு கிடையாது, ஏன்னா தே கான் ஆன் டைம், இயர்லியர் டைம். அப்ப லக்கும் கிடையாது, அக்கேஷனும் கிடையாது. அப்ப நீங்க 1 or 3 தான் யோசிக்கணும். சான்ஸா பாசிபிலிட்டியா? பாசிபிலிட்டினா என்ன அர்த்தம்? பாசிபிலிட்டினா என்ன அர்த்தம்? 50-50 தான் அர்த்தம். கரெக்டா? இது ஷாப்பிங் நடந்துக்கலாம், நடக்காம போகலாம். ஆனா சான்ஸ் தான் என்ன அர்த்தம்? இட் கிவ்ஸ் யூ அ ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, கிவ் அஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா நீங்க ஆப்பர்ச்சுனிட்டியை சூஸ் பண்ணிருக்கலாம். ஆனா கிவ் அஸ் த சான்ஸ் கொடுத்து இருக்கிறதுனால கரெக்ட் ஆன்சர் இஸ் கிவ் அஸ் த சான்ஸ் டு டூ த சம் ஷாப்பிங் தான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ நார்செட் 10 உங்களுக்கு நெகட்டிவ் என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல, நார்செட் 11 அதெல்லாம் மறந்துட்டு கண்டிப்பா இந்த எக்ஸாமை கிளியர் பண்றோம்னு சொல்லிட்டு போன வாட்டி போட்டதை விட இந்த வாட்டி அதிக எஃபர்ட் போடுறோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.